ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Taste the Daily. இந்த அமைப்பு அவர் அனௌன்ஸ் பண்ணி அந்த 50 நாளைக்குள்ள ஒரு மாநாடு நடத்த போகிறாங்க. அந்த மாநாடுடைய மைய கருத்து என்னன்னாக்க சே நோ டு ட்ரக்ஸ், போதை கலாச்சாரத்தை அறவே ஒழிக்க வேண்டும், தமிழகம் போதை இல்லாத மாநிலமாக, போதை கலாச்சாரம் இல்லாத மாநிலமாக மாற வேண்டும். இன்றைக்கி தாவேக ஆட்சியிலையும் சரி, இதுக்கு முன்னே இருந்த திமுக ஆட்சியிலையும் சரி, போதை கலாச்சாரம் கொடிகட்டி பறக்குது. அதனால் குற்றவியல் பின்னணிகள் இருக்கிறவங்க நிறைய பேர் இன்றைக்கி கூட ஒரு மூதாட்டியை வீட்டுக்குள்ளே பண்ணதாகவும் குழந்தைய பண்ணதாகவும் விஷயம் போயிடுது. டிவியை திறந்தாலும் பேப்பரை திறந்தாலும் இந்த விஷயம் தான் ஓடுது. அமைப்புங்கிறது ஆரம்பிக்கிறது ஒரு மாநாடுக்கு ஒரு பூஜை நடக்கிறதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா நான் விஷுவில் பார்த்தபோது ஒரு 200-300 பேர் மேலே இருந்தாங்க. நார்மலாக ஒரு திமுக அதிமுக போன்ற கட்சிகள்லாம் தன்னுடைய தாவேக்க கூட அவங்க கூட மாநாடு புரட்சி மாதிரி பண்ணிச்சாலும் பார்த்தீங்கன்னா கூட்டம் கட்சியாக கூட்டம். ஆனால் இந்த அமைப்புக்கே இவ்வளோ கூட்டம். இப்படியாக சிறு 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 துளிகள் பெருவெள்ளங்கிற கதையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் அப்படியே பேபி ஸ்டெப்ஸ் குழந்தை தவழுற மாதிரி தவழ்ந்து இந்த இயக்கத்தினுடைய விழிப்புணர்ச்சியை பெரிய அளவில் இந்த மாதம் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போனோம். அதான் இந்த அஜெண்டா. ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேக அரசு திரு விஜய் அவர்களும் போதை ஒழிப்பு கலாச்சாரத்துக்கு தீவிரமாக ஒரு நடைபயணம் இதெல்லாம் பண்ணார். போதை கலாச்சாரம் எல்லாத்தையும் ஒழிக்கணுங்கிறது ஒரு 3 கிலோமீட்டர் ஓடினது நிறுத்திட்டு செல்ஃபியெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. ஆனால் அது தொடர்ந்து அது முடிஞ்ச 2வது நாளே குட்காவும் போதை தான். அதாவது சுகாதாரத்துறை அமைச்சராக தான் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர் இப்போ தாவேக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இப்போ தாவேக்கால தஞ்சடைகிறார். அப்போ இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இன்றைக்கி அங்கே வராரு. நீங்கள் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் போதை ஒழிப்பை எப்படி கையாளுறீங்க? இந்த அரசு ஒரு பக்கம் வாங்கன்னு விற்கிறவங்களே உள்ளே கூட்டுக்கிறீங்க. திமுகவில் ஊழல் நடக்கும்போது கம்ப்ளைண்ட் கொடுத்தானாக்கா அவங்க டிஏவிசி லஞ்ச ஒழிப்புத்துறை ஒன்றுமே செய்ய மாட்டேங்குது, வேலுமணி வீட்டில் ரெய்டு நடந்து அப்படி தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. அவங்க கூட அண்டர்ஸ்டாண்டிங் பேசுகிறீங்க. இப்போ இது எந்த அண்டர்ஸ்டாண்டிங் இது? சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேச இருப்பது மூத்த வழக்கறிஞர் நளினி ஸ்ரீ அவர்கள். மேம் வணக்கம். மேம் வணக்கம். மேம் வி த லீடருடைய அமைப்பை முன்னிறுத்தி கொண்டு போகிற திரு அண்ணாமலை அவர்கள் பிற்காலத்தில் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் மாநாடு அது பந்தக்கால் நடும் நிகழ்வு பார்த்துருந்தோம். பொள்ளாச்சியில் நடக்குது பார்த்துருந்தோம். அதுவே ஒரு பெரிய ஒரு அரசியல் கட்சி வழக்கமாக மாநாடு போட்டால் எப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி பார்க்குறீங்க? வணக்கம். உங்களுக்கும் உங்களது நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி, வருகிற 12ஆம் தேதி பொள்ளாச்சியில் வி த லீடர் அந்த அமைப்பின் கீழே இந்த மாதம் ஃபுல்லாக அவங்க போதை கலாச்சாரத்துக்கு எதிரான குரல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு போயிட்டுருக்கு. 4 வாரத்துக்கு 4 விதமாக பிரித்து செய்கிறாங்க. அதனுடைய இதுவாக தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இந்த அமைப்பு ஏற்பட்டது கடந்த மாதம் ஜூன் 5 அன்றைக்கி தான் அவர் வெளியில் இந்த அமைப்பை தொடரோன்னு சொன்னாங்க. அன்றைக்கி ஒரே நாளில் எவ்வளோ பேர் ஆன்லைனில் மெம்பர் ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மாதத்துக்குள்ளேயே இந்த அமைப்பு அவர் அனௌன்ஸ் பண்ணி ஆரம்பித்து ஒரு 25-30 நாள் வச்சுக்கோங்க. அந்த கணக்கு அதுக்குள்ளே ஒரு 50 நாளைக்குள்ளே 12ஆம் தேதி 50 நாளைக்குள்ளே அந்த 50 நாளைக்குள்ளே ஒரு மாநாடு நடத்த போகிறாங்க. அந்த மாநாடுடைய மைய கருத்து என்னன்னாக்க சே நோ டு ட்ரக்ஸ், போதை கலாச்சாரத்தை அறவே ஒழிக்க வேண்டும், தமிழகம் போதை இல்லாத மாநிலமாக, போதை கலாச்சாரம் இல்லாத மாநிலமாக மாற வேண்டும் அப்படிங்கிறது மண்ணுக்குரிய விஷயமாக எடுக்கிறார். தமிழ் மண்ணுக்குரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி தாவேக ஆட்சியிலையும் சரி, இதுக்கு முன்னே இருந்த திமுக ஆட்சியிலையும் சரி, போதை கலாச்சாரம் கொடிகட்டி பறக்குது. அதனால் குற்றவியல் பின்னணிகள் இருக்கிறவங்க நிறைய பேர் இன்றைக்கி கூட ஒரு மூதாட்டியை வீட்டுக்குள்ளே பண்ணதாகவும் குழந்தைய பண்ணதாகவும் விஷயம் போயிடுது. டிவியை திறந்தாலும் பேப்பரை திறந்தாலும் இந்த விஷயம் தான் ஓடுது. அது கூட கட்டுக்கடங்காக போகிறதுக்கு காரணமே இந்த போதை கலாச்சாரம். மது கலாச்சாரத்தை சேர்ந்து போதை கலாச்சாரம் சேர்ந்ததுனால தான் குற்றவியல் எண்ணிக்கைங்கிறது குற்றங்கள் எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. அதனால் இது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்? ஏன் இது முக்கியமாக சொல்கிறோம்னாக்க, திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் இதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் காவல்துறை உயர் அதிகாரியாக இருந்தார். அவர் ஜூரிஸ்டிக்ஷனில் இருந்த பொழுது இந்த போதை கலாச்சாரத்தில் யார் யார் அஃபிஷியல்ஸில் லிங்க் இருக்காங்களோ
ஒரே நாளில் ஒரே ஸ்ட்ரோக்கில் மொத்தமாக 300 பேருக்கு மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். காவல்துறையே இதுக்கு வந்து அந்த அதை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த காவல்துறையில் இருக்கிற பகுதியானது சரியாக ஒரு திருத்தமாக நேர்மையாக ஒரு கையில் எடுத்திருந்தாங்கனாக்கா இந்த பணிங்கிறது அவ்வளோவா இந்த போதை கலாச்சாரம் பெருகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்காணிக்கக்கூடிய துறையே அவங்களோட ஏதோ ஒரு நக்சஸ் இருக்கணும், தொடர்பு இருக்கணும். அதை கட்டுப்படுத்தலை. அதனால் வந்து உடனே அந்த 350 பேர் ஒரே ஸ்ட்ரோக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பெருமை அவருக்கு தான் உண்டு. ஏன்னா அந்த முதலமைச்சர் அதுக்கு ஒப்புக்கிட்டார். அந்த அளவுக்கு டிசிப்ளினாக இருக்கக்கூடிய ஒரு நேர்மையான ஆஃபீஸருங்கிறப்ப என்ன தான் இன்றைக்கி கர்நாடகா செய்வாங்க. அதை மாதிரிலாம் வச்சதுனா தான் பேர் வச்சாங்க. இப்போ அவர் வந்து இப்போ தனக்கு இந்த அமைப்பை ஏற்படுத்தி மக்கள் எல்லாரையும் தலைவர் என்று சொல்கிறாரு. யாருமே வந்து சபார்டினேட் கிடையாது. நோபடி இஸ் சபார்டினேட் டு எனிஒன். யாருக்கு கீழே இருக்கிறவங்க கிடையாது. அந்த விஷயத்தை கொண்டு போகிறதுக்கோசம் தான் இந்த மாதம் பண்ணுறச்ச முதல் நிகழ்வாக போதை இல்லாத தமிழகங்கிற குறித்து ஒரு மாநாடு நடக்குது. இன்றைக்கி அந்த மாநாடுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி எப்பொழுதும் போல் எல்லா விதமான மதங்களோ அந்த இருக்கிற நடப்புகளோ எல்லாத்தையும் கலந்து இருக்கிற மாதிரி தான் அரசியல் இந்த அமைப்பினுடைய பயணம் இருக்கும். இது ஒரு சமூக ஆர்வலர்களை கொண்ட அமைப்பு. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பந்தக்கால் முகூர்த்த பூஜை போட்டாங்க. அங்கட்டில் பந்தெல்லாம் போட்டு இது பண்ணுறதுக்கோசரம் அந்த இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பங்கு கொண்டாங்க. எடுத்து ஆரம்பித்த ஒரு அமைப்பு தான். அமைப்புங்கிறது ஆரம்பிக்கச்சு ஒரு மாநாடுக்கு ஒரு பூஜை நடக்கிறதுக்கு அங்கே பார்த்திங்கன்னா நான் விஷுவில் பார்த்தபோது ஒரு 200-300 பேர் மேலே இருந்தாங்க. நார்மலாக ஒரு திமுக அதிமுக போன்ற கட்சிகள்லாம் தன்னுடைய இவன் தேவைக்க கூட அவங்க கூட மாநாடு புரட்சி மாதிரி பண்ணிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் இருந்து கட்சியாக கூட்டம் வந்து. ஆனால் இந்த அமைப்புக்கே இவ்வளோ கூட்டம் அப்படின்னா பார்த்துக்கணும். அதே காலகட்டத்தில் பக்கத்து ஊர் உடுமலைப்பேட்டையில் ஒரு இது மருத்துவமனையை திறந்து வைக்க போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா வெள்ள கூட்டம் அவரை சுற்றி. ஒரு அரசியல் தலைவராக இன்றைக்கி தன்னை பிரகடனப்படுத்திக்கல, ஒரு என்ஜிஓனுடைய அமைப்பை நானும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி பயணிக்கிறாரு. அப்படிப்பட்டவரை நோக்கி இந்த கூட்டம் வர்றதுக்கு காரணம் என்ன? இந்த போதை இல்லாத கலாச்சாரத்தை தமிழகத்தில் கொண்டு வரணுங்கிறதுக்கோசரம் அவர் தன்னுடைய பதிவில் இது ஜூன் 30 வாக்கில் ஒரு பதிவு போடுறாரு. அந்த பதிவில் போட்டு இப்படி இந்த வாரங்கள் 7 நாட்கள் இப்படி பண்ணணுங்கிற ஒரு கொடுத்துருக்காரு சர்க்குலர். கொடுத்துட்டு யார் என்ன ஃபஸ்ட்டு வாரம் வந்து உறுதிமொழி ஏற்கிறது. எப்போ ஆரம்பிக்கணும்? தி சொசைட்டி பிகின்ஸ் ஃப்ரம் த ஃபேமிலியிலேருந்து தான் சொசைட்டிங்க வருது. சொசைட்டிலேருந்து தான் டிஸ்ட்ரிக்ட் வருது. டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸ்டேட்லேருந்து கண்ட்ரி வருது. அதனால் முதல்ல குடும்பத்துலேருந்து ஆரம்பிப்போம் சொல்லி எல்லோரும் வந்து ஒரு ஃபார்மேட் இருக்குது, அது கொடுத்துருக்காரு. அந்த உறுதிமொழியை ஒயிட் பேண்ட் கட்டிட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் நம்ம வந்து போதைக்கு எதிரான யுத்தத்தை கையில் எடுப்போம், நேர்மையாக இருக்கும், நாணயமாக இருக்கும், நாட்டின் வளர்ச்சியை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி படித்து எடுத்து உறுதிமொழி எடுக்கணும். அதுக்கப்புறமா அந்த பக்கத்தில் இருக்கிற சமூக WTL, அதாவது இந்த இதில் இருக்க லீடர்ஸில் இருக்கிறவங்க பொதுமக்களை சந்தித்து அந்த இந்த நோட்டீஸ்களை கொடுத்து பதாகைகளை கொடுத்து இதை பாருங்கள் ஒவ்வொரு மெடிசனும் இந்த மாதிரி நிலைமையில மக்கள் கொண்டு போய் தள்ளுது, இந்த போதைங்கிறது, இதை செய்யாதீங்க அப்படின்னு வந்து காலேஜு ஸ்கூலு வீட்டில் ஒவ்வொருத்தரையாக பார்த்து சந்தித்து சின்ன குழுவாக பார்த்து மீட் பண்ணி கேம்பெயின் பண்ணுறது, பிரச்சாரம் பண்ணுறது. அதுக்கப்புறம் பிட் நோட்டீஸ் கொடுக்குறது. அதுக்கப்புறம் விழிப்புணர்ச்சியாக மாரத்தான், நடைப்பயணம், சைக்கிள் பயணம், இந்த மாதிரி பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறது. அப்பப்போ அதில் வரவங்களுக்கு விழிப்புணர்ச்சி கொண்டு இருக்கிறதான உறுதிமொழி அங்கேயும் எடுக்கிறது. அதையும் தாண்டி இந்த அமைப்பில் இருக்கிறவங்க அங்கங்கே சின்ன குழு முகாமாக ஒவ்வொரு மாவட்டத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் சேர்த்துருக்காங்களோ, எத்தனை பொதுமக்கள் வரைய விரும்புகிறாங்களோ அவங்கள்ட்ட முதலையே முன்கூட்டியே ஒரு அறிவிப்பை கொடுத்து அந்த அறிவிப்பின் மூலம் அந்த இடத்துல கூடி அவங்க வந்து இந்த உறுதிமொழி எடுக்கிறது, பேசுறது, நம்ம இதை வேறு விதமாக எப்படி எடுத்துகிட்டு போகலாம், அதனால் எப்படி இருக்குது, எத்தனை பேர் பலியாகிருக்காங்க, எத்தனை நாடுகளில் இது பிரச்சனையாக இருக்குது, அப்படி விழிப்புணர்ச்சிக்கு அவங்களுடைய கருத்துக்களை பரிமாணம் பண்ணுறது. அது ஒரு தொகுப்புறையாக எடுத்துகிட்டு கொண்டு போய் மேலிடத்து அந்த தலைமையத்தை கொடுத்து அதையும் கொண்டு வருது இல்லை வளையத்தில். இப்படியாக இப்போ மாவட்ட லெவலில் அங்கங்கே போட்டுட்ருக்காங்க. மாவட்டம்னாக்கா இப்போ என் ஊரில் கூட இந்த பகுதியில் இருக்கிறது நீங்கள் ஒரு இடத்துல ரூம் எடுத்து வச்சு 10 பேரை உட்காந்து பேசலாம், அந்த மாதிரி செஞ்சுட்டு அதை பதிவு பண்ணுறது. இப்படியாக சிறு 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 துளிகள் பெருவெள்ளங்கிற கதையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் அப்படியே பேபி ஸ்டெப்ஸ் குழந்தை தவழுற மாதிரி தவழ்ந்து இந்த இயக்கத்தினுடைய விழிப்புணர்ச்சியை பெரிய அளவில் இந்த மாதம் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போனோம். அதான் இந்த அஜெண்டா. இதுக்கு அடுத்த அஜெண்டா என்னாக்க ஆகஸ்ட் மாதம் என்ன பண்ண போகிறீங்க? சுற்றுச்சூழல். இன்றைக்கி வெப்பநிலை உயர்கிறது உலகளாவில். இதுக்கு காரணம் என்ன? காரணம் காடுகளை அழிப்பது,
நீரை வந்து நீர் மேலாண்மை சரியாக கையாளது. இப்போ நம்ம நடைமுறைகளில் வாழ்க்கை முறையில் நம்ம மாற்றமாக போகிறது. அப்புறம் அதிகமாக மாற்றமாக போகிறத நம்ம வந்து வெஹிக்கிள்ஸு யூஸ் பண்ணுறது, கார்கள் இதெல்லாம் பண்ணுற பெட்ரோல்னால புகைமண்டல கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிறதுனால ஹீட்டு தட்பவெப்பநிலை அதிகமாகுது. இதெல்லாம் எப்படி இப்போ இந்த லானினோங்கிறது வந்து பெரிய லெவலில் தாக்குங்கிறதுனால லினோங்கிறதுல அந்த அளவுக்கு அது எப்படி கட்டுப்படுத்தப்படணும், நீராண்மை எப்படி கொள்ளணும், சொட்டு பாசனம், சிறு பாசனம், ஆர்கானிக் விவசாயத்துக்கெல்லாம் இந்த சுற்றுச்சூழல் பொருள்ங்கிறது எப்படி பயன்படும். அந்த இப்போ ஸ்வச் பாரத்னு கொண்டு வர்றோம். இந்த ஸ்வச் பாரத்தில் மக்கிற குப்பை மக்காத குப்பை அதுவும் சுற்றுச்சூழலை காப்பாற்ற வேண்டிய ஒரு இயக்கம் தான். அது பாரத பிரதமராக மத்திய அரசோட திட்டம். அந்த மாதிரி இருக்கிற செயல்பாடுகள் எப்படி செய்ய போகிறீங்க? நீர் மேலாண்மைக்கு குரூப்பாக பண்ணுறது, இடத்த சுத்தமாக வைக்கிறது, அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறது, ஒவ்வொரு வீட்லேயும் வந்து நீங்கள் மக்கிற குப்பை மக்காத குப்பையை பிரித்து போடுங்க அப்படிலாம் சொல்கிற மாதிரியா அடுத்த வாரம் வந்து அடுத்த மாதம் வந்து 4 வாரத்துக்கான ஒரு பதிவுகள் வரும். அதை செய்யணும் வச்சா அடுத்ததுக்கு நடுவில் ஆகஸ்ட் 15 அந்த ஆகஸ்ட் 15 அன்றைக்கி இந்த அப்துல் கலாம் இது கோயம்புத்தூரில் முந்தைய மேதகு குடியரசுத் தலைவர் ஃபேமஸான அணு விஞ்ஞானி அவருடைய பேரில் ஆரம்பிக்கிற அந்த ட்ரைனிங் பயிற்சி முகாமில் மக்களை வர வச்சு அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, துவங்கிச்சு அவங்கள கூட்டு வச்சு இப்போ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ரிஜிஸ்டர் பண்ணதில் சில பேர் ஒரு காலம் வரும். அதாவது என்னென்னு சொல்கிறீங்கன்னாக்கா லோக்கல் பாடியில் வந்து நான் ட்ரெயின் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தமிழ் ஒரு காலம் கொடுத்துருக்கோம். அதை எஸ்ன்னு டிக் பண்ண அந்த மாதிரி எத்தனை பேர் டிக் பண்ணியிருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு பயிற்சி அளிச்சுட்டு அவங்க குவாலிஃபை பண்ணாங்கன்னா சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங் மாதிரி அப்படி ஆரம்பித்த வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்களில் இந்த மாதிரி பயிற்சி பெற்று தரமாக இருக்கிறவங்களெல்லாம் இப்போயே ஒரு 40,000 50,000 மேலே டிக் அடிச்சிருக்காங்க சொல்கிறாங்க. அதில் ஃபில்டர் பண்ணி அதெல்லாம் ரொம்ப தெம்பாக நல்ல தைரியமாக. ஏன்னாக்கா மக்களுக்கு வந்து முதல்ல புரிதல் வேணும். நான் கட்சியில் சேர்த்துட்டேன், எனக்கு டிக்கெட் கொடுங்க, நான் உள்ளாட்சி தேர்தல் இருக்கேன். உள்ளாட்சி தேர்தல் தான் ஒரு நாட்டினுடைய அமைப்பை வந்து உறுதி செய்யக்கூடியது. பஞ்சாயத்து ஆக்ட் அது பஞ்சாயத்தில் சிம்பிளாக நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது. பஞ்சாயத்து ஆக்டில் ஃபண்டு கிராண்டிங்லேருந்து அதில் தான் இருக்குது. ஒவ்வொரு பஞ்சாயத்தோட கூட அதெல்லாம் வந்து எனக்கு சட்டம் தெரிஞ்சால் தான் நான் அதை ஃபைட் பண்ணி நம்முடைய கிராம பஞ்சாயத்தை மேலே எடுத்துகிட்டு போகணுங்கிற வழிமுறை இருக்குது. ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, லோக்கல் லாஸு எப்படி வந்து ஒரு கமிட்டியில் வந்து பாஸ் பண்ண அந்த தீர்மானம் கொண்டு வரது எப்படி, அது வந்து எப்படி நடத்துறது, அதில் அரசியல் கலக்கிறது எப்படி, இப்படியாக பல இது சேர்ந்து ஒரே ஜங்ஷராக ஒரு முழு உரிமையாக கொண்டு போகணும். அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும். தெரிஞ்சால் தான் நம்ம வந்து எதிர்கட்சியாக இருந்து மேலே இருந்து நம்ம ஒரு பொதுவாக போகிறச்ச ஒரு தனியாக ஆளாது என்னுடைய வாழ்வில் இது நடக்கலை, ஏன் நடக்கலை, இது கொடுத்த ஃபண்ட் என்ன, எங்கே போச்சு, ஏன் போன தடவை அப்படி கொடுத்தீங்க, அக்கௌண்ட் இப்படி ஏன் வரல, அப்படிலாம் கேள்வி கேட்க முடியும். சும்மா போனால் தெரியாது. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு கவுன்சிலராக இருக்கணும்னாக்க சேலஞ்சு பண்ணக்கூடிய ஒரு கவுன்சிலராக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. அதுவும் தொடங்குது. அதுக்கப்புறம் முக்கியமாக இப்போ வந்து 12 வந்து பொள்ளாச்சியில் மாநாடு போதை கலாச்சாரம். அடுத்தது வந்து 29 நினைக்கிறேன் திருச்செந்தூரில் தென்பகுதி, அங்கேயும் அதே மாதிரி இதில் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. அதுக்கு தாண்டி சரி உங்களுக்கு இப்போ கொங்கு ரீஜனில் முடிச்சாச்சு, இது சவுத்தில் முடிச்சிட்டாங்க தென் பக்கத்தில். அடுத்தது நார்த் தமிழ்நாடு, சரி வட தமிழகம். அங்கே சென்னையில் 16ஆம் தேதி, சென்னையில் ஆகஸ்ட் 16 அன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் இருக்குது. அந்த ஈவெண்ட் வந்து ஒரு பெரிய மாரத்தான் மாதிரி இருக்கலாம். அது இப்போ ஷேப் ஆகிட்டுருக்கு, இன்னும் முழுமை பெறல, ஆனால் ஒரு ஈவெண்ட் கட்டாயம் இருக்குது. ஸோ இந்த பக்கத்துக்கு முடிச்சாச்சு. ஸோ இந்த போதை கலாச்சாரத்துக்கான விழிப்புணர்ச்சிங்கிறது கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்தாச்சு. ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேக அரசு திரு விஜய் அவர்களும் போதை ஒழிப்பு கலாச்சாரத்துக்கு தீவிரமாக ஒரு நடைபயணம் இதெல்லாம் வந்து பண்ணார். இதுக்கு மாற்றா வந்து அதாவது விஜய் அவர்கள் என்ன சொல்லுவார்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து எங்களுக்கு கண்ணுக்கு எதிரி இல்லை, அதாவது எதிர்கட்சி இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு, தூரம் எதிர்கட்சி இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதுக்கு வந்து போட்டியாக திரு அண்ணாமலை அவர்கள் எதிர்கால அரசியல் தான் இருக்குமா, அதை அவர் பண்ணாத விஷயங்களை இவர் எடுத்து பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் ஆகுதா, இல்லை இதுதான் உண்மையா? ஏன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்ல முடியாது, ஸ்டாலின் அவர்களே சொல்ல முடியாது, இல்லவும் இல்லை, உதயநிதி சொல்லவே முடியாது. அப்போ யார் தான் வாரா? இவர் ஒரு ஆட்சியில் இருக்கிறார், அவர் செய்யக்கூடிய தவறுகளை இவர் சரி பண்ணுவார். ஏன்னா இவரும் போதை கலாச்சாரத்துக்கு எதிராக நடைபெற கூட அண்ணாமலை அவர்களும் இதே பேட்டர்ன் எடுக்கிறாரா? எதிர்கால அரசியல் தான் மாறுமா? இல்லை சகோதரர் இப்போ கேட்ட கேள்விக்கு முக்கியமாக சொல்கிறேன். டிஃப்ரென்ஸை பாருங்கள், வித்தியாசத்தை பாருங்கள், அணுகுமுறையை. இப்போ நீங்கள் சொன்னீங்க தாவேகாவுடைய தலைவர், அதாவது தற்போதைய முதலமைச்சர் இதில் கையில் எடுத்தார், ஒரு 3 கிலோமீட்டர் ஓடினார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்களுடைய கட்சி சார்பாக இன்றைக்கி எந்த நிகழ்வாக நடக்குதா, அவ்வளோதான். இல்லை அரசாங்க சார்பாக நடக்குதா, ஒன்றும் நடக்கலை, விட்டாச்சு.
ஒரு நாள் ஓடினாங்க வந்தாங்க. அதோட இதுக்கு முக்கியமான ஒரு ஹைலைட் நான் சொல்ல விரும்புகிறேன். போதை கலாச்சாரம் எல்லாத்தையும் ஒழிக்கணுங்கிறது வந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஓடினது நிறுத்திட்டு செல்ஃபிலாம் எடுத்து முடிச்சாச்சு. ஆனால் அது தொடர்ந்து அது முடிஞ்ச 2வது நாளே குட்காவும் போதை தான். அதில் ஊழல் வழக்கில் சிக்கிய ஒருத்தர் வந்து முன்னாலேயே அதிமுக அமைச்சராக இருந்தவர், சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த டாக்டர் விஜயபாஸ்கர் வந்து அந்த புதுக்கோட்டை சைடில் விராலிமலை, அவர் வந்து இப்போ எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இப்போ தாவேக்கால தஞ்சடைகிறார். இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், குட்கா வழக்குங்கிறது இடி லெவலில் என்கொயரிலாம் போய் தூக்கி போட்டு மக்களை நடந்து உலகமே பேசிச்சு. தமிழகம் ஃபுல்லாக குட்கா மினிஸ்டர் குட்கான்னு சொல்லிட்டு அதை கேள்வி கேட்டு கூட குட்காவை எடுத்துக்கிட்டு அசம்பிளிக்கு போனார்னு சொல்லி திமுகவில் கரங்கட்டினாங்க. வழக்குகளை தொடரப்பட்டது. அசம்பிளிக்குள்ளே எப்படி கொண்டு வருவீங்க சட்டத்தரப்பு, அப்படிப்பட்ட எடுத்து கையாளப்பட்ட அந்த சமாச்சாரத்தில் இன்னும் விடுதலையே பெறலை. அது குறித்து விசாரணையே நடக்கலை. இன்னும் சிபிஐ கிட்ட மாட்டிக்கிச்சு. அப்போ இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இன்றைக்கி அங்கே வராரு, நீங்கள் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் போதை ஒழிப்பை எப்படி கையாளுறீங்க இந்த அரசு? ஒரு பக்கம் வந்து வாங்கன்னு விற்கிறவங்களே உள்ளே கூட்டுக்கிறீங்க. ஏன் நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம். அது குறித்து இன்றைக்கி சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு, அவங்க யாராக இருந்தாலும் நாங்கள் விடமாட்டோம், நாங்கள் ட்ரையல் பண்ணுவோம், நாங்கள் அவங்கள வந்து குற்றவாளியாக இருந்தால் விடமாட்டோம், அந்த கேஸுகளையும் கையாளுவோம் சொல்கிறீங்க. வழக்குகளையும் வழக்கை கையாண்டு நடத்துவது யார்? அரசு. குற்றவாளி யார்? அரசில் இப்போ அரசாங்கத்தை அமைச்சிருக்கிற ஒரு கட்சியில் தஞ்சம் அடைஞ்சவர். எப்படி நியாயம் கிடைக்கும்? ப்ராசிக்யூஷன் நானே, டிஃபென்ஸும் நானே, இது என்ன கதை? அப்போ சட்டத்துறை அமைச்சர் கேட்பார், திமுக செய்த போது நீங்கள் குரலை எழுப்பினீங்க, திமுகவில் ஊழல் நடக்கும்போது கம்ப்ளைண்ட் கொடுத்தானாக்கா அவங்க டிஏவிசி லஞ்ச ஒழிப்புத்துறை ஒன்றுமே செய்ய மாட்டேங்குது, வேலுமணி வீட்டில் ரெய்டு நடந்தது, அப்படி தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க, அவங்க கூட அண்டர்ஸ்டாண்டிங் பேசுகிறீங்க. இப்போ இது எந்த அண்டர்ஸ்டாண்டிங் இது? அப்போ நீங்கள் உண்மையான தூய்மையான அரசியல் சொல்கிறது உண்மையாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அவரை இல்லைங்க நாங்கள் சேர்க்க மாட்டோம், நீங்கள் உங்களை ஃபுல்லாக வந்து எந்த இதுவும் இல்லைங்கிறது ஒரு ஃபுல் விசாரணை முடிச்சு, முழுவதுமான விசாரணை முடிச்சு, தூயவனுங்கிற பட்டத்தை வாங்கிட்டு வாங்க சேர்த்துக்கிறோன்னு. இப்போ என்ன அவசரம் உங்களுக்கு? அப்போ உங்கள் காலில் உங்களால் நிற்க முடியல. தூய அரசியல்னு சொல்லிட்டு திருடர்கள் மாதிரி ட்ரக்கு விற்கிறவங்க சிக்கினவங்க எல்லோரும் உள்ளே விட்டீங்க. உள்ளே விட்டவங்க அத்தனை பேர்லேயும் வழக்கு இருக்குது. குற்றப்பின்னணி இருக்கிற முன்னாலே அமைச்சர்களை சேர்த்ததுக்கப்புறம் இவங்க தூய அரசியல் எப்படி பேசுவாங்க? போதை கலாச்சாரத்துக்கு எதிராக எப்படி பேசுவாங்க? அப்போ போதை கலாச்சாரம் இல்லை, போதை விற்பதை அனுமதிக்கிறாங்க. அப்போ இதுவும் மற்ற கட்சி மாதிரி தான் தாவேக்கா தான். இதுலேருந்து எப்படி இந்த த லீடர் அமைப்பு மாற்றிருக்குங்கிறத பார்ப்போம். மாற்றுவோம் இயக்கத்தோட பார்ப்போம். ஏன்னாக்க இதில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வேறு விதமாக திரு அண்ணாமலை அவர்கள் பேசும்போதே மெத்தடின் போட்டால் என்ன மாதிரி விளைவு வரும், அந்த கேப்சூல் போட்டால் எப்படி வரும் அப்படின்னு வீடியோ கொடுத்துருக்காரு. வீடியோ கொடுத்து மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சியை கொண்டு வர அவேக்கனிங் கொண்டு வராரு. இதை பார்த்த சாதாரண கிராமத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பெண்மணி பார்த்தா, ஐயோ இவ்வளோ தொந்தரவு இருக்க பையனுக்கிட்டப்பா, தம்பி பேரா நீ அதெல்லாம் செய்யாதப்பா, உடம்பு வீணாக போகும்னு சொல்கிறாரு. அப்படின்னு புரிஞ்சுக்கிற அளவு, கீழ்மட்ட லெவலில் புரிகிற அளவுக்கு படிக்காதவங்க கூட ஃபாலோ பண்ணலாம். படிக்காதவங்க தவறாக சொல்லலை, அவங்களுக்கு சூழ்நிலை குடும்பத்தில் படிக்க முடியல, அவங்க கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு விழிப்புணர்ச்சியை கொண்டு போகிறது தான் உண்மையான எதிர்ப்பு கலாச்சாரம். சும்மா மாரத்தான் ஓட்டிட்டு போடுறதில்ல, இதை செய்கிறாரு. இந்த மாதிரி இப்போ சமய காலத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி இருந்திருக்காங்களா? அவர் வந்து போலீஸ் அதிகாரியாக இருந்து போதை கலாச்சாரத்தை கர்நாடகாவில் ஒழிச்சதுனால அங்கே இருக்கிற பொதுமக்கள் கொடுத்த டைட்டில் வந்து கர்நாடக சிங்கம். அந்த ஆளுமை இங்கே இல்லை. குற்றப்பின்னரை சேர்த்துக்கிட்டு நீங்கள் என்ன பேசுகிறீங்க? அப்போ மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? அப்போ யாருக்கிட்ட நம்பிக்கை போகும்? இது மாதிரி சின்ன அளவில் எடுத்து சொல்லி சின்ன போய் வீட்டில் பாருங்கள், சொல்லுங்கள், பேசுங்க, இந்த வீடியோவை காட்டுங்க சொல்கிறாரு. இதுதாங்க விழிப்புணர்ச்சின்னு பேர். சும்மா 3 கிலோமீட்டர் ஓட்டு அடுத்தலாம் வந்து இவங்களுக்கு உள்ளே சேர்த்துக்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு விஜய் அவர்கள் பதில் சொல்வாரா? இது நியாயமா? பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க? இதுதான் ஆட்சி. அதாவது எப்படியாவது தாவேக்காங்கிற ஆட்சி நிலைச்சு நிற்கணும். நீ குற்றப்படி இருக்கோ இல்லையோ அதை பற்றி இருக்க கவலையில், குட்கா வெறு இல்லை, நீ போதை பொருளே வெறு, வா உள்ளே வா, வந்தால் போதும். ஏன்னா அந்த விராலி மலையில் தாவேக்கா வளரணும். அந்த அஜெண்டா தான். பொதுமக்களை பற்றி கவலை இல்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. அதுக்கு பிறகு அதையும் தாண்டி என்ன சொல்கிறாங்க, சரி குட்கா விற்றுட்டு போதைப் பொருளை விற்றுட்டு ஒருத்தரை திட்டுறது, ரேப்பு பண்ணி அவங்கள அவமானமாக பேசுகிறாங்க, அவதூறாக பேசினா கூட அவங்க பேரில் வழக்கு அதை பற்றி குறித்து நம்ம வந்து ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்லேயோ இல்லை அது பேர் என்ன சொல்லுங்க ரீல்ஸ் போடுறோம், இன்ஸ்டாகிராமில் போட்டால் அவங்களுடைய தொண்டர்கள் இன்னைய தேதிக்கு நான் காட்டுறேன், அசிங்கமான வார்த்தைகள் திட்டுறாங்க.
பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு போனால் அப்போ உங்கள் தொண்டர்கள் என்ன வேலை பண்ணுறாங்க? சந்தேகம் வருது இல்லை? நல்லதை எடுத்துப்பாங்கல்ல. வெல்கம் மேடம், வெல்கம் சார், நீங்கள் நல்லா சொல்கிறீங்க. அதை விடுத்து அவருக்கு எதிர்ப்பு ஒரு அசிங்கமான குரலை போடுறாங்க, அவதூறுவா. அப்போ உங்களை அவதூறு பேசினானாக்கா உடனே உரிமையில் பேசினா சொல்லி கொண்டு போய் முகாந்திரம் இல்லாத குற்றவியல் வழக்காக மாற்றி ஒரு முன்னாள் அமைச்சரை கைது செய்யுங்க. அவங்க குற்றம் செஞ்சவங்க, அவங்க பேர் எல்லாரும் ஈடி கேஸெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி கேஸில் அரெஸ்ட் பண்ணுங்கள். ஏன் இந்த சின்ன ஒரு கேஸ் பண்ணி நீ வெளில விட்டாங்க? ஏன்னா நான் பெயில் அஃபென்ஸ். அது அசிங்கம் யாருக்கு? உங்களுக்கு தானே. ஏன் அவர் வந்து டிஃபமேஷன் அதே மாதிரி ஒரு யூடியூபரையும் பண்ணாங்க, ரைட்டா? அப்படின்னு யார் அச்சுறுத்துறாங்க? அப்போ இன்னைக்கு போதை கலாச்சாரம் வந்து அரசு முன்னாள் அமைச்சரை கைது பண்ண விதம் தப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. தமிழிசை போன்றவர்கள்லாம் அது கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. கைது பண்ண தப்பு இல்லை அப்படின்னு. கைது பண்ணுறது தப்பு இல்லையாம்மா? நான் கேட்குறேன், குற்றவியல் வழக்கில் நான் அவரை பொறுத்த வரைக்கும் அவரை குறித்து ஈடியில் தான் கேஸ் பெண்டிங்காக இருக்க சமஸ்லாம். அதில் கை வைக்காமல் தாவேக்கா தூயங்கிற கட்சி சாதாரண ஒரு முதலமைச்சர் ஒருத்தரை பற்றி பேசினதால் பண்ணாங்க. அப்போ அவருடைய தொண்டர்கள் வந்து பல பேரை இன்ஸ்டாகிராம்லேயும் இதுலேயும் வந்து அவதூறு பேசுகிறாங்களா அவரோட ஃபோட்டோ வச்சு, அவங்களெல்லாம் ஏன் கைது பண்ண மாட்டேங்கிறீங்க? ஐடியா கொடுத்தா நீங்கள் பாரபட்சம் இல்லாமல் நடக்கல. போன்றவர்கள் பாஜக கட்சி சேர்ந்தவர்கள் திமுக சப்போர்ட்டாக பேசிட்டு இருக்காங்க. நான் நீங்கள் கேட்ட கேள்வி சொல்கிறேன். எனக்கு இன்னைக்கு கூட அவங்க வந்து தரப்புலேருந்து பாஜக தரப்புலேருந்து அவங்களுடைய வழக்கறிஞரணி பிரிவு வந்து ஒரு புகார் கொடுத்துருக்கதா நான் பார்த்தேன். அந்த புகாரில் என்ன, அந்த மேடத்தை பற்றி சில பேர்லாம் வந்து தரைக்குறைவாக பேசினதாகவும் அதனால் வந்து கொடுத்துருக்கோம், இதை கட்டுப்படுத்தணும் கொடுத்துருக்கோன்ட்டு. நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம். எல்லாமே ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டு, ரைட்டா? இப்போ வந்து நீங்கள் முதலமைச்சர் இருக்கார், முதலமைச்சரை பற்றி அவர் பேசுகிறாருனாக்கா பொது வழியில் வந்ததுக்கு அப்புறமா ஒருத்தரை புகழ்வதும் உண்டு, இகழ்வதும் உண்டு. எல்லாத்தையும் சமநிலையில் பார்க்கக்கூடியதான் பொது வழியில் இருப்பாங்க, பொது மனிதர்களாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு பொது மனிதரை ஒருத்தராக வந்ததுக்கப்புறம் அவர் எல்லாருடைய சொத்து, அவர் தனிப்பட்ட சொத்து கிடையாது. எல்லாருக்கும் சப்ஜெக்ட் டு கிரிட்டிசிசம் அண்ட் ப்ரைசஸ் அப்படிங்கிறத பேர். எடுத்துக்காட்டாக மாண்புமிகு பாரத பிரதமர், இன்றைக்கி நாங்கள் கேட்குறோம், தமிழ்ச்சேக்காக்க ஒரு கேள்வி. மாண்புமிகு பாரத பிரதமர் ஒரு பிரச்சாரத்தில் பாஜக மூத்த தலைவராக கர்நாடக பிரச்சாரத்தில் போகிறாரு, பேசிகிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் எதிர் பிரச்சாரத்தை கையாளுறாங்க காங்கிரஸ். அங்கே இருக்கிறவங்க அவருடைய தாயாரை பற்றியும் அவரை பற்றியும் அவரை ஜாதியை பற்றி தரைக்குறைவாக பேசினாங்க, ரைட்டா? கேம்பெயினில் பேசுகிறாங்க, பொது வழியில் பேசுகிறாங்க. அப்போ எலெக்ஷன் கமிஷன் 2 நாள் அவங்கள பேசக்கூடாது, தடை போட்டது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட சமயத்தில் அன்றைக்கி கூட திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் எதிர்ப்பு குரல் தெரிவித்தோ ஒரு பதிவிட்டோ கண்டனம் தெரிவித்தோ செய்யவே இல்லை. அவருடைய கொள்கை எனக்கு இதை விட நிறைய வேலைகள் இருக்குது, பொதுமக்களை பாதுகாக்கணும், தமிழ்நாட்டை இந்தியாவை வளர்ச்சியை பார்க்கணும், மேலே எடுத்துகிட்டு போகணும், உலகத்தில் முதல் நம்பரை கொண்டு வரணும், அதுதான் எனக்கு முக்கியம் ஓடிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கவில்லை. ஆனால் அவதால் வருத்தப்பட்ட தன்னுடைய தலைவரை பேசின தொண்டர்கள் வந்து வழக்கு பதிஞ்சாங்க. அந்த வழக்கில் வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து தண்டிக்கப்பட்டு பெயிலில் இருக்கார் சுப்ரீம் கோர்ட்டில். அந்த மேலாண்மைங்கிறது எப்படி இருக்குது? அவங்கள பின்னாடி ஃபாலோ பண்ணுற தமிழிசை அக்காக்கு அது தெரியலையா? பொது வழியில் வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கணும். இப்போ நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் எவ்வளோ கிளாசிக் எக்ஸாம்பிளாக இருக்கார். அதே தான் இப்போ இவங்க இது சொல்கிறாங்க. இவங்க மட்டும் வந்து நான் இப்போ நீங்கள் ஒரு பேட்டி எடுக்கிறீங்க, அரசியல் ரீதியாக எடுத்து அரசியல் ரீதியாக நான் பேசிட்டு போயிடணும். அதை தாண்டி யாராவது எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் வேண்டாங்க பிரதர், நிறுத்திடுங்க, அந்த சப்ஜெக்ட் வேணும், வேறு பேசுங்க சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த சப்ஜெக்டில் உள்ளே போய் ஒரு கருத்துக்களை தெரிவிச்சுட்டு அந்த மாதிரிலாம் பேசிட்டு அப்புறம் அது பேசிவிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக தான் மற்ற விளைவுகள்லாம் வருது. கேட்டால் பாத்ரூம் சொல்லுங்கள். உங்களுக்கு தொண்டர்கள் இருக்கிற அவங்களுக்கு தொண்டர் இருக்காங்க. நீங்கள் பாரத பிரதமர் பேசினதுக்கு அவர் ஒன்றும் செய்யலைன்னா அவங்க தொண்டர் விட மாட்டேன்னாங்க, வழக்கு பதிஞ்சாங்க. அது மாதிரி செய்வாங்க. அதுக்கு உடனே வார்ரூமா நாங்கள் கேள்வி கேட்குறோம். அதே மாதிரி தான் மாண்புமிகு பாரத பிரதமரை வந்து தன்னுடைய தேர்தல் பேப்பரை வந்து நாமினேஷனை ஃபைல் பண்ண போகிறாரு. அப்போ கூட்டணியில் இருக்கிற கட்சி தலைவர்களை கூப்பிட்றாரு மொத்தமாக போடணும். அதற்கு தற்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் கூறியதாக அவர் தோக்க போகிறார், நான் ஏன் வரணும்னு சொல்லிட்டு இன்னொரு கூட்டணி கட்சிக்காரரை சொன்னதாகவும் அது தெரிஞ்சுதான் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு மாநில தலைவராக ஏன் தலைவனை பற்றி இப்படி பேசினியே நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு தான் உனக்கு என்ன தெரியும் சொல்லி கேட்டார். அது குறித்து கமெண்ட் கொடுத்தார். அதுக்கு வந்து இவங்க பேரளவில் அதிமுக காரங்க அவரை வந்து கார்னர் பண்ணாங்க. என் தலைவனை பற்றி பேசினா தொண்டை கொதிப்பாங்க, அதனுடைய விழிதாங்க. அப்போ வந்து பொது வழியில் இருக்கச்சே உங்களை பற்றி பேசினா உங்களுக்கு ஒரு செட் இருக்கும், அவருக்கு உடனே நீங்கள் வந்து வார்ரூம் சொல்லி எப்படி சொல்வீங்க? நீங்கள் அதை ஏற்றுக்க தயாராக பொது சேவையில் வரக்கூடாது. இதே தமிழ்சேக்கா வந்து சில இடங்களில் சில பேரை பற்றி பேசுகிறாங்க. எங்களுக்கே ஒரு பதிவு வந்தது, பர்சனலாக எனக்கே வந்தது. நான் அது வெளியில் கொண்டு வரல. நம்ம பொது வழியில் இருக்கோம், சேவை செய்கிறோம், ஒரு வக்கீல் தொழிலில் இருக்கோம். ஒரு வக்கீல் தொழில் ஒரு கேஸை ஜெயிக்கிறச்சு ஒருத்தர் புகழ்வான், தோற்று போயிடுச்சது நம்ம எதிர் சைடில் படம் வாங்கிட்டா சொல்லுவான்.
இதெல்லாம் இயற்கை, அதை ஏற்றுக்கணும். நமக்கு அதை தாண்டி நிறைய வேலைகள் இருக்குது. நாட்டை முன்னுக்கு கொண்டு வரணும். இங்கே பாஜக, நீங்கள் பாஜக ஆட்சி அமைக்கணும். திரு நரேந்திர மோடி அவர்களை கோபேக் மோடி டவுன் கருப்பு பலூன் இத்தனை பண்ணாங்க திமுக. அதை எதிர்த்து நீங்கள் ஏதாவது வேலை செஞ்சீங்களா? எவ்வளோ அவமானத்தை கொண்டு வந்தாங்க, எவ்வளோ அவதூறுப்படுத்தினாங்க. ஏதாவது ஒன்று செஞ்சாங்களா? அவங்க மாநில தலைவர்கிட்டே நடக்கலை. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணார்? ஓகே அப்படியா போடுறீங்க, நாளைக்கு காலையில் 6:30 மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின்னு போட்டாரா இல்லையா? அப்போ அந்த தொண்டனுக்கு தலைவனை காப்பாற்றக்கூடிய நிர்பந்தத்தை இருக்க கடமையாக உணர்வோடு செய்கிறாரு. இதை எதிர்ப்பது ஏன்? ரைட்டா? அதனால் மாற்று அரசியலாக இன்னைக்கு தாவேக்காக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் யாரில் திரு அண்ணாமலை அவர் தான் சொல்கிறாங்க. இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்லி முடிக்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ உங்கள்ட்ட இது பேட்டி வரதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வச்சுக்கோங்க, ஒருத்தர் எனக்கு கூப்பிட்டார். நான் யாரும் சொல்ல வேண்டாம், ஒரு ஓய்வு பெற்ற நீதி அரசர், உயர்நீதிமன்ற நீதி. அவர் கூறிய வார்த்தை, இன்றைக்கி அரசியல் தலைவர்கள் சொல்லி எடுத்திங்கனாக்க திருப்பி நீ ஊழல் பண்ண, நான் ஊழல் பண்ண, என்னை அவதூறு, இவனை அரெஸ்ட் பண்ணு, அவனை அரெஸ்ட் பண்ணு, இவனை அரெஸ்ட் பண்ணு, இதில் தான் கவனம். ஆனால் திரு அண்ணாமலை அவர்களை பார்த்தீங்கன்னாக்க ஒரு என்ஜிஓ எப்படி இருக்கணும், மக்களுக்கு ட்யூட் பண்ணணும், இப்படி பண்ணணும், மக்களை திருத்தணும், ரிஃபர்மேஷன் பண்ணணும். அது சீர்திருத்த பள்ளின்னு வந்து கிரிமினாலஜியில் உண்டு, குற்றவியல் சட்டத்தில். சீர்திருத்தத்தை கொண்டு வந்து அவர்களை முழுமையாக அதுலேருந்து அவங்களாவே வெளியில் வரணும். சட்டத்தை வச்சு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. சட்டத்தை நீங்கள் நெருக்கினீங்கனாக்க வயலண்ட் ஆவாங்க, முறுக்கம், அடுத்த தப்பு பண்ணுவாங்க. அது இல்லாமல் சைக்கலாஜிக்கலாக அவங்க உணர்வோடு போய் அவங்கள சொல்லி புரிய வச்சு அதுலேருந்து வெளியில் எடுக்கிறது. அந்த மாதிரி செய்கைகளில் ஈடுபட்டு ஒன்று செய்கிறச்ச சின்ன குழந்தை எடுக்கிற மாதிரி காலேஜ் வைக்கிறது இது பெரிய விஷயம். இது கரெக்டான ரூட்டில் போச்சுனாக்கா இந்த தாவேக்க மாதிரி இப்போ ஊழல்களை உள்ளன்னு சொல்லிட்டு உள்ளே சேர்த்துக்கிட்டு பண்ணானாக்கா அது சரியாக இல்லை. அதனால் இவருடைய அமைப்புங்கிறது சரியாக வருது. பெருமையாக இருக்குது பேக்கிறதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பை நாங்கள் ஒரு தலைவர் பண்ணது இது வரைக்கும் சமீப காலத்தில் பார்க்கவே இல்லை, காமராஜருக்கு அப்புறம். அதனால் ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் மேலே இதை எடுத்துகிட்டு போனால் தமிழகத்துக்கு நிச்சயமாக பெரிய மாற்றம். அவர் தான் மாற்று சக்தி, வேறு யாருமே கிடையாதுன்னாங்க. எதுக்கு ஏன் சொல்ல வரேன்னாக்க, சில பேர் என்ன கேட்டாங்க, அதிமுகவில் அவரை கூப்பிடுறாங்க. நேற்று வர அந்த தகவல் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே போட்டாங்க. இது தவறு தான். அதிமுகவோட சேர்ந்தா பிஜேபிக்கு ஓட்டு போய்டு சொல்லி வெளியில் திராவிடமே மனுஷன் வேணாம் சொல்லி தானே வெளில வந்தார். இப்போ எப்படிங்க சொல்லுவாங்க? இது விஷம வேலை. யாருடைய விஷம வேலை? அவருக்கு எதிரான சில உள்ளுக்குள்ளே இருக்காங்க, முந்தைய இயக்கத்துலேயும் சரி அவங்களும். ஏன்னா இன்றைக்கி அமெரிக்காவில் ஒரு தமிழ் சங்கத்தில் பேச கூப்பிட்றாங்க, இவங்களெல்லாம் பேச கூப்பிடலை. அந்த பொறாமையினுடைய வெளிப்பாடு தான் நேற்றுக்கு நடந்தது என்னுடைய கருத்து. நிச்சயம் தொடர்ந்து எங்கள் கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.